கடந்த தேர்தலில் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகள் எதனையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் ஈசன் முருகசாமி, கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் விவசாயிகளுக்கு திமுக 83 வாக்குறுதிகள் அளித்தது. ஆனால் அதில் 10 கோரிக்கைகள் தான் நிறைவேற்றியுள்ளார்கள் என்று கூறினார். தமிழகத்தில் உள்ள விவசாய நிலங்களை விவசாயிகள் சம்பந்தம் இல்லாமல் எடுக்க மாட்டேன் என கூறினார். ஆனால் 1 லட்சத்துக்கும் மேல் நிலத்தை அபகரித்துள்ளதாகவும் அடிமாடு விலைக்கு நிலங்களை வாங்கி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துள்ளது திமுக அரசு என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த ஆட்சியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். திமுக புறக்கணிங்கன்னு தெளிவா சொல்லியிருக்கிறோம். யார் வரணும் என்பதை தீர்மானிப்பதற்கு விவசாயிட்டே விட்டுருக்கிறோம். யார் நல்ல தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க, யார் வாக்குறுதி கொடுக்குறாங்க, யார் உங்களுக்கு நம்பிக்கை செயல்பட தோணுது அவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்றோம். இது யாருக்கு வாக்களிக்க வேண்டாம், யாரையும் பிடிக்கிட்டு நோட்டா கூட ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். குறைந்தபட்ச ஜனநாயக கடமையாற்றுங்க. யாருக்குமே பிடிக்காட்டி அப்படிங்கிற இடத்துல பொதுவாக நாங்கள் தேர்ந்தோம். விவசாயிகள் யார் விவசாயிகள்கிட்ட உன் கடனை தள்ளுபடி பண்ணுவேன், விவசாயிகளுக்கான கோரிக்கை நான் நிறைவேற்றுவேன், விவசாயிகளை ஆலோசிப்பேன், நான் விவசாயிகளை கட்டுப்படியாகிற விலை கொடுப்பேன், பாலுக்கு விலை உயர்த்தி கொடுப்பேன், கரும்புக்கு விலை உயர்த்தி கொடுப்பேன். யார் அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையின் மீது வாக்குறுதியின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, எந்த கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவங்களுக்கு வாக்களிங்க. திமுகவுக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டாம். இல்ல, எல்லா கட்சியோட தேர்தல் இன்னும் வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கை வெளியிடல. நாம் தமிழர் கட்சி படிச்சுட்டோம், அஇஅதிமுக வந்துருச்சு. இது ரெண்டையும் படிச்ச வகையில இவங்க ஒரு தரப்பு வச்சிருக்காங்க, இவங்க ஒரு தரப்பு வைக்கல. முழுசா விவசாயிகளுடைய கோரிக்கை 2 தரப்புமே சொல்லுங்க. ஒரு பகுதி இப்போதைக்கு பெட்டர்னு பார்த்தா அஇஅதிமுக பெட்டரா இருக்கு. ஏன்னா விவசாயிகளுக்கு பயிர்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கடல்ல விவசாயிகள் மூழ்கி கிடக்கிறோம், கட்ட முடியல, விலை கிடைக்கல. விவசாய பொருள்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணி கண்டிப்பா நாங்கள் குழு அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. கரும்பு, நெல், பால் உட்பட்ட பொருட்களுக்கு விலை தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிறதுல பெட்டர் இப்போதைக்கு அஇஅதிமுக. வெற்றி கழகம் வந்தா பார்த்துட்டு